நமஸ்தே. இன்னைக்கு விஷாரத் பூர்வார்த்திலிருந்து டிப்பணி பார்க்கலாம். நிர்மலா உபன்யாசத்திலிருந்து कल्याणी। प्रेमचंद जी हिंदी उपन्यासों का सम्राट माने जाते हैं। प्रेमचंद जी வந்து हिंदी उपन्यासத்தில் सम्राट मीन्स ராஜாவுக்கு ராஜாவாக சொல்லலாம். निर्मला उनका ही लिखा अनुपम उपन्यास. निर्मला அவர் எழுதின ஒரு अनुपम मीन्स ரொம்ப ஒரு நல்ல ஒரு உபன்யாசம். कल्याणी का पात्र इसी उपन्यास का पात्र. कल्याणुடைய ஒரு கேரக்டர் இந்த உபன்யாசத்தில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். कल्याणी वकील उदय भानलाल की पत्नी है. कल्याणी வந்து वकील उदय भानलाल वाइफ. जब निर्मला का विवाह तय किया जाता है तब उदय भानलाल ज़्यादा रुपया कर्ज करते हैं. निर्मलानुடைய கல்யாணம் எப்போ வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சோ, தய மீன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிடுதோ, உதய பான்லால் என்ன பண்ணுறாருன்னா ज़्यादा मीन्स நிறைய पैसा வந்து நிறைய செலவு பண்ணுறாரு. कल्याणी को यह अच्छा नहीं लगता. कल्याणी இது சுத்தமாக பிடிக்கல. वह अपने पति से कर्ज कम करने को कहती है. நீங்கள் என்ன பண்ணுங்க, செலவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. उदय भानलाल को अपनी पत्नी की सलाह अच्छी नहीं लगती. उदय भानलाल को தன்னுடைய ஒய்ஃப் சொன்ன அட்வைஸ் சுத்தமாக பிடிக்கல. वे उसको सबक सिखाना चाहते हैं. அந்த அம்மாவுக்கு ஒரு லெசன், சபக் மீன்ஸ் ஒரு லெசன் வந்து கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. மிருத்யு கா நாடக கேள்னே ஜாக்கர் சச்முச் மர் ஜாத்தே हैं. தான் வந்து இறந்து போனதாக ஒரு நாடகத்தை நினைக்கிறாரு. ஆனால் அவர் உண்மையாகவே அவர் என்ன பண்ணுறாரு, இறந்து போயிடுறார். அப்போ பரிவாருக்கோ போஜ் கல்யாணிக்கோ டோனா படுத்தா है. இப்போது குடும்பத்தினுடைய சுமையை தான் ஏற்றுக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. निर्मला का विवाह रुक जाता है. निर्मलानुடைய கல்யாணம் நின்று போதும். कल्याणी को विनती करती है तब भी लड़के वाले का दिल नहीं पिघलता. அந்த அம்மா வந்து நிறைய ஒரு லட்சக்கணக்கான டைம் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ கூட சரி, மாப்பிள்ளை வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூட அவங்க மனசு வந்து உருகலை. கல்யாணி நிர்மலா கேலிய தூசரா வர் ढूंढती है. கல்யாணி என்ன பண்ணுறா, நிர்மலாவுக்கு ஒரு வரனை தேடுறான். லடுக்கா யுவா அவர் குலீனு ஹோத்தா தோ தஹேஜ் மாங்கதா. அதுக்காண்டி பையன் வந்து யுவா மீன்ஸ் ரொம்ப நல்ல ஒரு சின்ன பையனாக இருந்து கூலின்னு ஹோத்தாத்தோ தஹேஜ் மாங்கத்தான். கூலி மீன்ஸ் ஒரு நல்ல வேலை இருந்து அவன் வந்து வரதட்சணை கேட்குறான். ஆக்கிர் விஸ்வாஸ் ஹோக்கர் கல்யாணி निर्मला के लिए 40 साल के वकील तोताराम को चुनती है. இதில் வந்து லாஸ்ட்டில் ரொம்ப விவஷ் மீன்ஸ் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கல்யாணி வந்து நிர்மலானுடைய கல்யாணம் வந்து 40 மீன்ஸ் 40 ஏஜ் உள்ள ஒரு வக்கீல் தோத்தாராம் கூட கல்யாணம் பண்ண चुनती मीन्स चूज़ பண்ணுறாங்க. निर्मला को शादी होती है, वह पति के साथ चली जाती है. निर्मलानुடைய கல்யாணம் நடக்குது, தன்னுடைய ஹஸ்பண்ட் கூட அந்த அம்மா போயிடுறாங்க. इसके 4 साल बाद ही कल्याणी से हमारी मुलाकात होती है. அதுக்கப்புறம் ஒரு 6 இயர்ஸ் கழிச்சு தான் கல்யாணியும் நம்மளை வந்து மீட் பண்ணுற மாதிரி ஒரு இது நிலைமை வருது. कृष्णा का विवाह डॉक्टर सिन्हा के छोटे भाई के साथ तय हो जाता है. கிருஷ்ணானுடைய கல்யாணம் வந்து டாக்டர் சின்ஹாவோட தம்பிக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக தாய் மீன்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க. இஸ் பார்வே தஹேஜ் நெஹி மாங்கதே தும் கல்யாணிக்கு ஆச்சரிய ஹோத்தா है. இந்த தடவை தஹேஜ் மீன்ஸ் வரதட்சணை கேட்காதனால கல்யாணிக்கு ரொம்ப ஆச்சரியமாகிடுது. ஷாதிக்கு எதுன்னு மாலும் ஹோத்தா है வ சுதா கே ஹி காம் है. கல்யாண டைமிங்கில் தான் தெரிய வருது இது எல்லாமே சுதா பண்ண வேலை அப்படின்னு. कल्याणी अपने पति के मृत्यु के बाद परिवार का खूब ख्याल करती है. கல்யாணி தன்னுடைய ஹஸ்பண்ட் இறந்து போன பிறகு கூட சரி தன்னுடைய ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கிறாங்க. கிருஷ்ணா சூரிய பானு और चंद्र भानु की को ठीक ठीक पालती है. கிருஷ்ணா சூரிய பானு சந்திர பானு 4 பேரையும் நல்லா வளர்க்குறாங்க. वह दृढ़ मन से परिस्थिति का सामना करती है. அந்த அம்மா ஒரு திடமான ஒரு மனசில் அந்த நிலைமையை வந்து எதிர்த்து போராடுறாங்க. एक अच्छी माँ के रूप में उसका चित्रण हुआ है. ஒரு நல்ல ஒரு அம்மா இருந்தால் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி அவங்களுடைய கேரக்டரை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டிப்பணி படித்து பாருங்கள் ஒரு தடவை. உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தன்யவாத்.